வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் இம்பைபிங் வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். வேல்யூஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இன்றைய சீனரியில், இன்றைய ப்ரெசன்ட் டே சீனரியில், ப்ரெசன்ட் டே சர்க்கம்ஸ்டன்ஸில் எவ்வளோ தூரம் அது உபயோகமாக இருக்கும், அது எப்படி நம்ம பழக்கப்படுத்திக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய நேரத்தில் வேல்யூஸ் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் வி ஆர் மூவிங் அரவுண்ட். எப்படியோ ஒரு மனுஷனுக்கா, அதாவது 6 அறிவு உள்ள ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி இல்லாமல் இன்னும் ஒரு அறிவு 2 அறிவு குறைபாடு உள்ளவனாக நம்ம நடந்துக்கிறோம் நிறைய நேரத்தில். இட் இஸ் ஹேப்பனிங் எவ்ரிவேர். இருந்தாலும் வி ஆர் மூவிங் அரவுண்ட் ஆஸ் அ பாசிவ் ஸ்பெக்டேட்டர். அதை பார்த்துட்டு அதை திருத்தறதுக்கோ அதை நேராக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் நம்ம ஒருத்தரும் செய்யறதில்லை. இது நம்ம மட்டும்தான் செய்கிறதில்லை, எல்லாருமே அப்படி தான் போயிட்டுருக்குறோம். அதனால இட் இஸ் கோயிங் ஆன் லைக் தட், அப்படியே போகிறது. வி ஆர் ஜஸ்ட் சிம்பிளி க்ளோசிங் அவர் ஐஸ் அண்ட் மூவிங் ஆகே நிற்கிறது மேலே மேலே போயிட்டே இருக்கும். மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஃப்ரம் த வெரி பிகினிங், அதாவது பசுமரத்து ஆணி போல பதியக்கூடிய அளவுக்கு இளமையர் கல், அப்புறம் 5 விளையாதது 50 வளையாது அப்படின்னு வேற சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது சிறு வயசுலேயே இதுபோல் ஒரு கான்செப்டுக்கு என்ன உண்டோ, அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் சிறப்பானது, செம்மையானது, நடைமுறைப்படுத்தி அதை ஒழுகக்கூடியது, அது பழக்கத்தில் இருக்கணும். யூ ஷுட் கண்டினியூ டு ப்ராக்டிஸ் இட். அதுதான் ஒழுகுதல் அப்படின்னு பேர். ஒப்புரவு அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஜஸ்ட் லைக் தட் இருந்துடுறோம். ஏன்னு சொன்னால் முதல் விஷயம், ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, வயசானவங்கன்னா அடல்ட்ஹுட்டில் இருக்கிறாங்க 25+ அப்படின்னா அவங்களுக்கும் அது தெரியணும். ஒரு அடோலசன்ஸில் இருக்கிற 14 வயசில் இருக்கிற பையனுங்களுக்கோ பொன் பசங்களுக்கோ தெரியணும். அப்படின்னா எது இல்லையோ அதற்காக தான் நம்ம உழைக்கணும். எது இல்லையோ அது கண்டினியூ டு பி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்மளுக்கு நல்ல கணக்கு போட வரல, முதல்ல வகுப்பறையில் தான் நம்ம வேர் ஆல்வேஸ் லேண்டிங் வேற வி ஆர் மூவிங் அரவுண்ட். ஒரு ஃபஸ்ட்டு 30 செகண்ட் 40 செகண்ட் எங்கேயான ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் கூட உள்ளுக்குள்ளே எங்கே இறங்குறோம், முதல்ல வகுப்பறையில் தான் இறங்குறோம். கிளாஸ் ரூமில் வி ஆர் லேண்டிங் அவர் செல்ஃப். ஏன்னா வகுப்பறையில் சிறப்பான செம்மையான கருத்துக்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அடுத்து வெளியில் வரும்பொழுது அந்த வகுப்புலேருந்து அடுத்த வகுப்புக்கு போகும்பொழுது சிறப்பான மாணவனாக, சிறப்பான மாணவியாக நம்ம வெளியில் செய்ய முடியும். இது ஒரு 30 பசங்களை நேரம் ஆக்கினா மட்டும் போகாது. அந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற எல்லா செக்ஷனில் இருக்கிற பசங்களுக்கும் இந்த கருத்து ஏற்புடையது, இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுக்கணும். ஆனால் இது ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். இன்னைய ப்ரெசன்ட் டே கான்டெக்ஸ்டில் இது ஒரு ஹெர்குலியன் டாஸ்க். எத்தனை பேர் இதை நம்ம செயல்படுத்த முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. அது எவ்வளோ முயற்சி எடுக்கணும், எவ்வளோ எஃபர்ட் அதில் போடணும், அது போடுற எஃபர்ட்டெல்லாம் பலனளிக்குமா, இதெல்லாம் பெரிய பெரிய கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் இந்த வேல்யூஸை ஸ்லோவாக கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரே வகுப்பறையில் இருந்தால் கூட 6th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனுக்குள்ளே இருக்கிற அந்த 30 பசங்களும் ரொம்ப சிறப்பான இருப்பாங்க. அவங்க ஆசிரியர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க 4 ஆசிரியர் ரொம்ப சிறப்பாக பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தருவாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்தால் அந்த 40 பசங்க சிறப்பாக வருவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஒரு முடிவு அது மனசுக்குள்ளே அப்படி உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது வீட்லேயும் சொல்லிக் கொடுக்கணும், வகுப்பறையிலும் இருக்கணும். அப்படின்னா இது எல்லா பழக்க வழக்கங்களும் எது போல், முதல்ல பொய் சொல்லக்கூடாது, நிஜத்தை சொல்கிறதுக்கு பழகணும். பொய் சொல்லக்கூடாதுன்றது ஒரு நெகட்டிவ் வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு பதில் எப்படியா இருந்தாலும் பாசிட்டிவாக கிடைச்சா கூட முதல்ல இருக்கணும், நிஜம் சொல்ல பழகு. முதல்ல எதை சொல்லணும், நிஜம் சொல்ல பழகு. ஸ்பீக் த ட்ரூத், அதுதான் சொல்லிக் கொடுக்கணும். டோன்ட் டெல் லைஸ், அது வேண்டாம். இன்ஸ்டட் யூ டெல் தெம் ஸ்பீக் த ட்ரூத். ஏன்னா டீச்சர் எப்போவும் நிதானத்தில் தான் இருப்பாங்க, நிதானத்தில் தான் இருக்கணும். அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு நிதானம் தவறி பேசக்கூடாது, அவங்க நிதானத்தில் தான் இருக்கணும். அப்போ வகுப்பறையில் 30 மாணவர்களோ 50 மாணவர்களோ எத்தனை பேர் இருந்தாலும் இஃப் தே ஆர் ஸ்பீக்கிங் த ட்ரூத், அது சரியாக அளவில் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒன்றுக்கொன்று மாற்றி புரிஞ்சிக்கும் பொழுது அதில் என்ன பண்ணுறது, நிஜம் பேசிட்டு அங்கே பயனில்லை, அது பலனளிக்காது. ஸோ என்ன செய்யணும், நிஜம் பேசுகிற பழக்கத்தை வகுப்பறையில் வரணும்னா அது இட் ஷுட் கம் ஃப்ரம் ஹோம் ஃப்ரண்ட்லேருந்து வரணும். வீட்லேயும் நிஜம் பேச பழகணும். இன்றைய நிலைமையில் நிறைய பசங்க என்ன பண்ணுறது, புத்தகத்துக்கு நடுவில் அவங்க இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த என்ன பண்ணுறாங்க, தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, 2 மினிட்ஸ் பார்க்குறாங்க, கார்ட்டூன் பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பிள்ளைங்க படிக்கிறதுன்னு அதை சைலண்ட்டில் போட்டு வெளில பார்த்துட்ருக்குது. இது என்னது, தே ஆர் சீட்டிங் தேர் ஓன் செல்ஃப் as well as
தேர் பேரண்ட்ஸ் ஆல்சோ. நிஜம்தானே? அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு வேலை செய்யக்கூடாதுன்னு அந்த பழக்கத்தை 6 அல்லது 7 வயசில் சொல்லி கொடுத்தா இட் கண்டினியூ டு பி தேர். ஆனால் அம்மாவுக்கே அந்த மாதிரி இருக்குது, அப்போ வீட்டில் வேறு ஏதோ முக்கியமான வேலை இருக்கும்போது அவங்களே எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு கேட்ஜெட் பார்க்குறாங்கன்னு சொன்னால் அப்போ அதுலேருந்து நம்ம திருத்த முடியாது, 2 பேருமே திருத்த முடியாது. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் விச் இஸ் பீயிங் அலாட்டட் டு யூ. தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ரோல் ஃபேமிலி ரோலுக்கு வந்துட்டோம். இஷ்டமோ இஷ்டமில்லாதே பள்ளிக்கூடத்தை சேர்ந்துட்டோம், படிக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? யூ ஷுட் டூ இட். அந்த வேலையை நம்ம வந்து கண் தூஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணா என்னார்னு உங்கள் வேலையை நீங்கள் நல்லபடியாக படிக்கணும். ஹோம் ஃப்ரண்ட்டில் செய்ய வேண்டிய வேலையானா ஹோம் ஃப்ரண்ட் வேலையை செய்துட்டு நிறைய ஸ்பேர் டைம் கிடைக்கும். வீட்டில் இருந்தால் கூட நிறைய நேரம் ஸ்பேர் டைம் கிடைக்கும்னா அந்த நேரத்தில் வேறு எந்த வேலையும் இல்லைன்னா அப்போ இந்த கேட்ஜெட்லாம் தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ நீ பார்த்தியா நீ அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன பண்ணோம்? இப்படி நெகட்டிவில் தலையாட்டம் இல்லைன்னு. ஆனால் பட் இன் ரியல் வாட் ஷி டிட், அது சியோ ஹியோ பாய் ஆனாலும் கேர்ள் இருந்தாலும் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு நிஜமாக இதை தான் பார்த்துட்டு இருந்தது. அப்போது நிஜத்தை ஒப்புக்கொள்வதற்கு மனமில்லாமல் அது என்னது நிஜத்துக்கு மாறான விஷயத்தை சொல்லுது. ஸோ ஷீ இஸ் எவேடிங் த ட்ரூத். நிஜம் தானே? அப்போ அந்த வேல்யூஸ் என்ற வார்த்தை தள்ளி போகிறது. இது எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா வீட்லேயும் நடக்குது. ஸோ இது ஆனால் இது என்ன பண்ண முடியாது? ஜெனரலைஸ் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இந்த கேட்ஜெட்லாம் எல்லாருக்கும் எதிராக பார்க்கணும். படிக்கிற நேரத்தில் புஸ்தகம் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. படுத்துட்டே பார்க்குறது, உட்காந்து பார்க்குறது, எதாக இருந்தாலும். ஸோ தோஸ் ஹேபிட்ஸ் ஆட் டு பி எஸ்டியூடு. அப்படின்னா நிச்சயமாக இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்போ என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? இப்போ இது ஒரு ஹேபிட்னு சொல்லிட்டோம், இதில் வேல்யூஸே இல்லை, ஜீரோன்னு சொன்னோம். அப்போ அந்த ஜீரோலேருந்து அந்த வேல்யூஸுக்கு எப்படி பிள்ளைங்களை யூ ஷுட் என்ன பண்ணோம்? எவோல்வ் தெம் ஃப்ரம் ஜீரோலேருந்து முதல்ல கூட்டிகிட்டு வரணும். அப்படின்னா ஒரு நேரமும் பிள்ளைங்க படிக்கும்பொழுது யூ ஷுட் சிட் வித் த சைல்டு. எதிராக உட்காந்துக்கணும். நீ படி அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது என்ன பண்ணாது? அது படிக்காது. எப்படியான எட்டி பிடிச்சி ஒரு மொபைல் எடுத்துன்னு வரும். இந்த மொபைல்னால் இருக்கிற இடைஞ்சலை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கண்ணு கட்டு போயிடும், கிட்டக்க வச்சுன்னு பார்க்காத, ஷார்ட் சைட் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து ஷார்ட் சைட் வந்ததுனால இருக்கிற இடைஞ்சல் அது எல்லாத்தையுமே காட்டித்தரலாம். புரிஞ்சுக்கும் தான். ஆனால் ஒரே ஒரு நாள் சொல்லிவிட்டு 2 மாதம் கழித்து மறுபடியும் கேட்கக்கூடாது. எவ்ரிடே வெனவர் ஷீ கம்ஸ் டு சிட் ஃபார் த ஸ்டடீஸ் வரும்பொழுது முதல்ல இப்படி தான் இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆட் டு பி என்ன அட்ஹர்டு. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம முதல்ல மேலுக்கு வர முடியும். 2ஆம் வகுப்புலேயே மேலுக்கு வர முடியாது, 4ஆம் வகுப்புலேயே மேலுக்கு வர முடியாது. ஓவர் த பீரியடு இந்த 10-12 வருஷங்கள் என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடங்கள்லாம் படிச்சுன்னு வரும்போது ஒரு 10 கிளாஸ் ஆனவுடனே வி வில் பிகம் வெரி குட் அப்படின்னு இருக்கணும். அப்போ இதுக்கு நடுவில் இந்த பசங்களுக்கு சில நேரத்தில் அன்வான்ட் ஹேபிட்ஸ், அதாவது ஓசிடின்னு சொல்லுவோம். அதாவது எத்தியான ஒன்று மாற்றி தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் இதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்காக தேவியில் ஆர்டர் சப்ளையர் ஃபுட்டு அதை அங்கேருந்து வீட்டில் பண்ணாமல் வெளியிலேருந்து கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஒன்று இருக்கிற நெகட்டிவ் பிஹேவியர். இட் கண்டினியூ டு மூவ் ஆன். அந்த கண்டினியூ நெகட்டிவ் பிஹேவியர் மேலே வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் அந்த குழந்தை ஒரு அடோலசன்ஸ் ஒரு 18-19 வயசு இருக்கும்போது இந்த கேர்ள் ஆர் பாய், ஒரு அடோலசன்ஸ் பாயாக இருந்தாலும் இல்லை அடோலசன்ஸ் கேர்ளாக இருந்தாலும் தே வில் ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ். அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும்? ஒரு பழக்கம் சின்னதாக இருக்கும்போது முளையிலே கிள்ளி எறியறதை விட்டுட்டு 20 வயசில் வரும்போது அதை எடுத்து போகணுன்னா அப்போ ஒரு பெரிய கோடரி, அப்புறம் வந்து ஆக்ஸு அதெல்லாம் எடுத்துன்னு வேண்டி வரும். அப்போ அப்போ எடுத்து போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வில் ஹேவ் டு டாயில் அவர் செல்ஃப் டு கம் அவுட் ஆஃப் திஸ் பேட் ஹேபிட். அதனால் எப்படி வெளியில் வரணும்னா இதுக்கு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு முறையும் அதுபோல் ஒரு வாண்டாத வேலையை செய்யணும். அன்அக்செப்டபிள் ஆக்ஷன்ஸ் ஆட் டு பி என்ன அதுலேருந்து வில் ஹேவ் டு டிலீட் அவர் செல்ஃப், டீலிங்க் அவர் செல்ஃப். அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நாம் அப்சர்வ் போகிற மூச்சு இருக்கே அது இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு இருக்கு. அந்த நேரத்தில் அம்மாவே அது ஒரு யோகா டீச்சர் போல் இருந்து அந்த குழந்தைக்கு இன்ஹேல் எக்ஸேல் சொல்லி கொடுத்து அதுலேருந்து வெளியில் வந்த பிறகு மனம் அமைதியான பிறகு படிக்க துவக்கலாம். ஏன்னா அந்த வேவரிங் மைண்ட் அவுட் டு பி கண்ட்ரோல்டு. ஹவ் இட் கேன் பி கண்ட்ரோல்? அது என்ன ஏப்பா வந்து உள்ள நில்லுப்பா, மனமே ஓடாத, மனமே நீ வந்து மனசுக்குள்ளே நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னால் நிற்குமா? என்ன டாக்டர் ரொம்ப காமெடி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. நிஜமாக அது அப்படி இல்லை. அப்படிலாம் கூப்பிட்டு நிற்க சொன்னால் தான் அது இன்னும் தறிக்கட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணோம், கடிவாளத்தெல்லாம் அவுத்து விட்டு வேகமாக ஓடும். ஸோ அதனால் நம்ம பண்ண முடியாது. அது என்ன பண்ணோம், பழக்கத்தான் பண்ணணும். பழக்கம் பண்ணி தான் எனக்கு ஒரு நேரம் படிக்க உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மினிட்ஸ் 3 to 4 மினிட்ஸ் போல் இன்ஹேல் எக்ஸேல் அதை ஒண்டி சொல்லி மனசை ஒருமுகப்படுத்தின பிறகு அது அப்போ கூட ஆகாது தான் இருந்தாலும் அவங்க ரொம்ப வேவரிங்காக இங்கேருந்து
வெளியில் போகிறத ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம படிக்க முடியும். அப்படி படிக்கச்சே வேறு எதை பற்றின யோசனையும் நம்மளுக்கு இருக்காது. இது ஒரு பிஹேவியராக நினச்சி இந்த பிஹேவியர் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இதுக்கு என்ன தொடர்பு அப்படின்றத வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.